மாற்றக்கூடிய சக்தி இந்த வெற்றிலை தீபத்துக்கு கண்டிப்பாக உண்டுங்க. ஆறுமுக நாயகனான முருகப்பெருமாளை வணங்கி நம்ம ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய மாறுதல்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகுதுங்க. இது நிச்சயம் நடக்குங்க. நீங்கள் 100% உண்மைங்க. ஆனால் எந்த ஒரு பூஜையும் நம்ம செய்யும்போது, எந்த ஒரு பரிகாரமும் நம்ம செய்யும் போது நம்ம முழு மனதோடு செய்யணுங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நம்பி செய்யணும், நம்பாமல் மேலோட்டமாக செய்யக்கூடாது. அது விஷயத்தில் முழுமையாக நம்மளை அர்ப்பணித்து முழுமையாக நம்பி செய்யும்போது அதுக்கு உண்டான முழு பலனையும் நம்ம அனுபவிக்கலாங்க. இப்போது இந்த வெற்றிலை தீபத்தை ஆறுமுக நாயகனான முருகப்பெருமாளை நினைத்து எப்படி ஏற்றி நம்ம கோரிக்கைகளை முன்னிறுத்தி நம்ம கேட்கலான்ட்டு பார்க்கலாம். இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு நமக்கு 6 அகல் விளக்கு இருந்தால் போதுங்க. 6 அகல் விளக்கு, அதுவும் மண் அகல் விளக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த அகல் விளக்கை ஏற்றுற அகல் விளக்காக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு 6 வெத்தலை வேணுங்க. இந்த 6 வெத்தலையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல வெத்தலையாக இருக்கணும். துளியும் கிளிப்படாத வெத்தலையாக இருக்கணும். கொஞ்சோண்டு கிழிஞ்சிருந்தால் கூட அந்த வெத்தலையை எடுத்துகிட்டு நல்ல வெத்தலையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வெத்தலையாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறப்ப நமக்கு அது காம்பு அவசியம் இல்லைங்க. காம்பில் தான் மூதேவி வாசம் செய்யதாக சொல்லப்படுது. அதனால அந்த காம்பை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த 6 வெத்தலைகளை தான் நம்ம இப்போ தீபம் ஏற்ற போகிறோம். அப்புறம் இந்த 6 வெத்தலைக்குமே நாம் சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கலாம். நாம் இந்த வெற்றிலை தீபத்தை 2 வகையாக ஏற்றலாம். ஒன்று இந்த 6 வெத்தலையும் இந்த மாதிரி அடுக்கி ஒரு தாம்பலத்தில் வச்சுக்கிட்டு இது நடுவில் அகல் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 6 வெத்தலையிலுமே 6 அகல் தீபம் ஏற்றலாம். நான் 6 வெத்தலையில் 6 அகல் தீபம் தான் ஏற்ற போகிறேன். 6 வெத்தலையில் 6 அகல் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கலாம். ஸ்டார் மாதிரி போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாருக்கு நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிக்கிட்டு ஒவ்வொரு முக்கோணத்துக்கிட்டையும் ஒவ்வொரு எழுத்து நம்ம எழுத போகிறோம். சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு இந்த எழுத்தில் தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். இப்போது நம்ம எழுதின ஒவ்வொரு எழுத்துலேயுமே ஒவ்வொரு வெத்தலையும் நம்ம வச்சுக்கலாம். சரவண பவ அந்த மாதிரி 6 வெத்தலையுமே இந்த ஒவ்வொரு எழுத்துலையுமே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த வெத்தலையில் ஒவ்வொரு வெத்தலையிலுமே ஒவ்வொரு அகல் நான் வச்சுக்கிறேன். அந்த ஒவ்வொரு அகலிலுமே நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். சாதாரண நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றி இதில் தான் திரி போட்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். இப்போ நல்லா திரி போட்டு இந்த 6 அகலிலுமே நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். நம்மளுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்த தீபத்து மேலே தான் இருக்கணும். நம்ம ஏற்றுற இந்த தீபத்து மேலே மட்டும்தான் இருக்கணும். நம்ம கோரிக்கை என்னவோ அதை நினச்சி இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறது ரொம்ப நல்லது. இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம எப்போ ஏற்றலான்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் நம்ம சாமி கும்பிட்றப்ப ஏற்றலாம். இந்த மாதிரி 6 வெற்றிலையில் 6 அகல் விளக்கு வச்சு நீங்கள் உங்கள் கோரிக்கையை இந்த முருகப்பெருமான்கிட்ட முன் நிறுத்தி நிச்சயம் கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 100% பலன் கிடைக்கும். இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம எத்தனை நாள் ஏற்றணும்னா 9 செவ்வாய்க்கிழமை ஏற்றலாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு கணக்கு கூட இல்லைங்க. உங்களுக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ, எப்போல்லாம் நீங்கள் தோல்வியை சந்திக்கிறீங்களோ, எப்போல்லாம் துவண்டு நீங்கள்
செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த முருகப்பெருமாளுக்கு இந்த தீபத்தை மனசார உங்கள் கோரிக்கையை வச்சு உங்களுக்கு என்ன வேதனையோ அதை வந்து முருகப்பெருமாள்கிட்ட சொல்லி இந்த தீபத்தை ஏற்றுக்குங்க. நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும். இதில் மெயின் என்னென்னா இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறப்ப ஒரு 5 நிமிஷமாவது உங்கள் கோரிக்கை மேலேயே உங்கள் கவனம் இருக்கணுங்க. நீங்கள் என்ன கோரிக்கையை முன்னிறுத்துறீங்களோ உங்கள் கோரிக்கை மேலேயே உங்கள் கவனம் இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து வெற்றிலையில் இந்த காம்பு கிள்ளணும் இல்லையா, அந்த காம்பை எல்லாத்தையுமே திரும்பி அந்த அகல்லையே கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகள்ங்க.